ஓகே, நம்ம கரண்ட் ஈவெண்ட்டை தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். அதில் 18, 19 இருக்கிற முக்கியமான ஈவெண்ட்டை நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே, நீங்களும் நியூஸ் பேப்பரை ஃபாலோ பண்ணுறீங்கன்னு சொல்லி நம்புகிறேன். கண்டிப்பாக நியூஸ் பேப்பர் ஃபாலோ பண்ணுங்கள், படிங்க. சரிங்களா? ஓகே, ஃபஸ்ட் ஈவெண்ட்டு பாருங்கள். தமிழ்நாடு அரசு என்ன செய்யுதுன்னு சொன்னால், பள்ளிகளுடைய உட்புறத்தில் வெப்ப அழுத்தத்தை குறைக்கிறத நோக்கமாக கொண்டு வெள்ளைப்பூச்சி செய்கிறாங்க. கூரைகளில் வெள்ளைப்பூச்சி செய்கிறாங்க. அந்த வெள்ளைப்பூச்சி செய்யும்போது வெப்பம் உறிஞ்சது குறைக்குது. வெப்பம் எதிரொலிக்கிறதால ஒயிட் கலர் பார்த்தீங்கன்னா வெப்பத்தை எதிரொலிக்கும், பிளாக்லாம் பார்த்தீங்கன்னா கவரும். அதனால் ஒயிட்டு நம்ம அடிக்கும்போது சூரிய கதிர்வீச்சு பிரதிபலிக்கிறது மூலிமா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சில் கிளைமேட் நம்மளுக்கு கிடைக்கும். அதனால் அதாவது மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சுகாதாரமான ஒரு சூழல் ஏற்படும் அப்படின்றதுக்காக தான் இந்த முயற்சியை தமிழ்நாடு அரசு கொண்டு வந்திருக்குது. சரிங்களா? ஓகே, இதெல்லாம் ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுங்க. ரொம்பலாம் பெருசாலாம் மனசை ஊன்றி படிக்கணும்லாம் அவசியம் இல்லை. 2 டைம் கேட்டிங்கனாவே போதும். ஓகேங்களா? இந்த காலநிலை எதிர்ப்பு சொன்னேன் இல்லையா, காலநிலை மாறிக்கிட்டே வருது இல்லையா, அதனால் என்ன பண்ணுறாங்க, காலநிலை எதிர்ப்பு கிராமம் அப்படின்னு சொல்லி ஒன்று தேர்வாகி இருக்குது. அது எது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கிள்ளை கிராமம். என்ன கிராமங்க? கிள்ளை கிராமம். கிள்ளை கிராமம்ன்ற பகுதி தான் காலநிலை எதிர்ப்பு கிராமமாக உருவாக்கப்பட்டு வருது. சரிங்களா? அதுக்கடுத்து ஈவெண்ட் பாருங்க. உலக அளவில் செயற்கை நுண்ணறிவு தரவரிசை 2024 ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்தியா எத்தனாவது இடங்க? 3rd பிளேஸ். ஓகேங்களா? 3rd பிளேஸில் இந்தியா இருக்குது, உலகளவிய செயற்கை நுண்ணறிவு தரவரிசை. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. ஓகே, இந்த உற்பத்திலாம் செஞ்சுட்டு வராங்க இல்லையா, உலக அமைப்புகளில் உற்பத்தி செய்யப்படுகின்ற அந்த கட்டமைப்பை எடுத்துக்காட்டுற வகையில், ரொம்ப டெவலப்லாம் எடுத்துக்காட்டுற வகையில் உலக மதிப்பு சங்கிலி மேம்பாட்டு அறிக்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை WTOவால் வெளியிடப்படுது. சரிங்களா? 2025 வெளியிடுறாங்க. எந்தெந்த தொழிற்சாலைகள், எந்தெந்த வலையமைப்புகள்லாம் ரொம்ப அதிகமான கெயினில் போகுது, ரொம்ப வளர்ந்துட்டு வருது அப்படின்றதெல்லாம் இந்த அமைப்பு வெளியிட்டு வருது. சரிங்களா? 2025 வெளியிட்டு வருது. சரிங்களா? ஜஸ்ட் இது ஒரு எக்கனாமிக்ஸ் பார்வையில் கொஞ்சம் பார்த்துங்க, அவ்வளோதான். சரிங்களா? ஓகே, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கிராமப்புறங்களில் தொழில் முனைவோர் ஆக்குதல் அப்படின்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? அதை பார்த்திங்கன்னா சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் அமைச்சகம் பார்த்தீங்கன்னா MSMEன்னு சொல்லுவாங்க. இந்த அமைச்சகம் என்ன பண்ணுதுன்னு சொன்னால், கிராமப்புறத்தில் தொழில் முனைவோரை உருவாக்குறத நோக்கமாக கொண்டு இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த திட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? 2015. சரிங்களா? 2015 தான் இந்த திட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க. சரிங்களா? ஓகே, இது ஒரு எக்கனாமிக்ஸ் பேஸில் தெரிஞ்சுக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள். வணிக பொருட்களில் சில குறியீடுகள்லாம் இருக்குது. மேத்தமெட்டிக்ஸில் எப்படி நொட்டேஷன்ஸ்லாம் இருக்குதோ அதே போல் எக்கனாமிக்ஸ்லையும் சில நொட்டேஷன்ஸ் இருக்குது. அதை பற்றி சும்மா கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஓகே, வணிக பொருட்களுடைய வர்த்தக பற்றாக்குறை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதை எப்படி தீர்மானிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பொருட்களுடைய ஏற்றுமதிக்கும் இறக்குமதிக்கும் இடையிலான இடைவெளி சொல்கிறோம் இல்லையா, அதை வச்சு தான் தீர்மானிக்க முடியும் வர்த்தக பற்றாக்குறையாக இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? இதுதான் வர்த்தக பற்றாக்குறை அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். ஒரு நாட்டினுடைய இறக்குமதி அதன் ஏற்றுமதியை விட அதிகமாக இருந்துச்சுன்னு சொன்னாக்கா அது வர்த்தக பற்றாக்குறை. ஒரு நாட்டினுடைய இறக்குமதி அதனுடைய ஏற்றுமதியை விட அதிகமாக இருக்கும் பட்சத்தில் அதை வர்த்தக பற்றாக்குறை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பார்த்திங்கன்னா எதிர்மறை வர்த்தக இருப்பு அப்படின்னு சொல்லியும் ஒரு பேர் இருக்குது, எதிர்மறை வர்த்தக இருப்பு. இந்த எதிர்மறை வர்த்தக இருப்பு அப்படின்றது எதை தீர்மானிக்குதுன்னு சொன்னால், ஏற்றுமதி எவ்வளோ செஞ்சுருக்கிறாங்க, அதில் இறக்குமதி எவ்வளோ செஞ்சுருக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்த்தா தெரிஞ்சு போகுது. சரிங்களா? இதுதான் முக்கியமான ஈவெண்ட்டில் ஒன்றும் கூட. சரிங்களா? இதெல்லாம் எக்கனாமிக் பேஸில் தெரிஞ்சுக்க வேண்டியது. ஒரு இறக்குமதி பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது, ஏற்றுமதியோட அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா அதான் வர்த்தக பற்றாக்குறை. ஏன்னா உங்ககிட்ட இல்லை, ஒரு நாட்டில் சில பொருட்கள் இல்லாததால தான் அதிகமாக இறக்குமதி ஆகுது. அது இருந்துச்சு, உள்நாட்டிலே இருந்துச்சுன்னு சொன்னால், அது ஃபில்ஃபில் ஆயிடுச்சுன்னு சொன்னால் அவங்க இறக்குமதி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஏற்றுமதி செஞ்சால் தான் நம்மளுக்கு கெயின். ஓகேங்களா?
அதனால் வந்து ரொம்ப முக்கியமானது. இது எக்கனாமிக்ஸ் பேஸில் தெரிஞ்சுங்க. சரிங்களா? ஓகே. அதுக்கடுத்து ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா, வீராங்கனை துர்காவதி புலிகள் காப்பகம் அப்படின்னு ஒன்று புதுசாக உருவாகிருக்கு. எங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மத்திய பிரதேசத்தில். மத்திய பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் 3 முக்கியமாக புலிகள், சிவிங்கி புலிகள் அப்படி சொல்லுவாங்க. சிவிங்கி புலிகள் பார்த்தீங்கன்னா சமீப காலத்தில் அதனுடைய தன்மை வந்து நிறைய குறைஞ்சிருச்சு. அது இல்லாமல் உயிரினங்கள் வந்து குறைஞ்சி போனதால் வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி செஞ்சாங்க. சரிங்களா? கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2022 குனோ தேசிய பூங்கா அப்படின்ற இடத்துல பார்த்தீங்கன்னா சிவிங்கி புலிகள் கொண்டு வந்து விடப்பட்டது. இந்த குனோ தேசிய பூங்கா அப்படின்றதும் மத்திய பிரதேசத்தில் தான் இருக்குது. இது ஃபர்ஸ்ட் ஒன்று. செகண்ட் பார்த்தீங்கன்னா காந்தி சாகர் சரணாலயம். காந்தி சாகர் சரணாலயம் இதுவும் வந்து செகண்ட், அதுவும் மத்திய பிரதேசத்தில் தான் இருக்குது. மூன்றாவது தான் வீராங்கனை துர்காவதி புலிகள் காப்பகம் அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்கியிருக்கிறாங்க. சரிங்களா? இதெல்லாம் பொறுத்துக்களை கேட்கறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இந்த 3த்துலேயும் கொடுத்துட்டு கூட வேற ஒரு புதுசாக ஒன்று கொடுத்துட்டு பொருந்தாது எது அப்படின்னு சொல்லியும் கேட்கறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கரெக்டாக தெளிவாக பார்த்துக்குங்க. சரிங்களா? ஓகே. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, சட்ட புத்தகத்தை வந்து எளிமைப்படுத்தும் வகையில் என்ன பண்ணுறாங்கன்னா, ரத்து செய்தல் திருத்துதல் மசோதா அப்படின்னு சொல்லி 2025 அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. சரிங்களா? கிட்டத்தட்ட 71 சட்டங்களை வந்து இந்த மசோதா மூலமா ரத்து செய்கிறாங்க. ஏன்னா இதெல்லாம் பயன்பாட்டிலே இல்லை. சரிங்களா? ஓகேங்களா? இது வந்து நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டு கிட்டத்தட்ட 71 சட்டங்களை ரத்து செய்யறதுக்காக தான் இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டது. சரிங்களா? அதுக்கடுத்து பாருங்க, கடல்சார் உயரடுக்கு பாதுகாப்பு படை. கடல்சார் உயரடுக்கு பாதுகாப்பு படை எங்கே இருக்குங்க? திருவெற்றியூர் மீன்பிடி துறைமுகத்தில் தான் இது இருக்குது. கடல்சார் உயரடுக்கு படை. சரிங்களா? திருவெற்றியூர் மீன்பிடி துறைமுகம். சரிங்களா? ஓகே. அதுக்கடுத்து பாருங்க, மாணவர்களுக்கு இலவச மடிக்கணினி திட்டம் பட்ஜெட்டில் வந்து 2025 2026 அறிவிச்சிருக்காங்க, கொடுத்துட்டாங்க. சரிங்களா? இதுவும் ரொம்ப முக்கியமானது தான். சரிங்களா? இதுவும் ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுங்க. 2025 26 அறிமுகப்படுத்தியிருக்காங்க பட்ஜெட்டில். அதுக்கடுத்து ரொம்ப ரொம்ப கான்ஸ்டியூஷன் பேஸாக ரொம்ப முக்கியமானது இந்த மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம். மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் எந்த ஆண்டு? 1951. சரிங்களா? கரெக்டாக ஞாபகம் வச்சுங்க. இது அடிக்கடி கேட்டிருக்காங்க. சரிங்களா? இந்த பிரதிநிதித்துவ சட்டம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதி 2 ஆண்டு சிறை தண்டனை பெற்றால், ஓகேங்களா, 2 ஆண்டு சிறை தண்டனை, குற்றம் நிரூபிக்கப்பட்டு 2 ஆண்டுகள் வந்து சிறை தண்டனை பெற்றால் அவங்க என்ன பண்ணுவாங்க? நாடாளுமன்றத்துக்கும் சட்டமன்றத்துக்கும் 6 ஆண்டுகள் அவங்க எலெக்ஷனில் நிற்க முடியாது. ஓகேங்களா? இந்த மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் இதுதான் சொல்லுது. சரிங்களா? அதனால் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை நல்லா பார்த்துங்க. 2 ஆண்டுகளுக்கு மேலே ஒருத்தர் சிறை தண்டனை பெற்றால், குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அவர் என்ன செய்ய முடியும்? 6 ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா அவர் எலெக்ஷன்லேயே நிற்க முடியாது. எம்பியாவும் ஆக முடியாது, எம்எல்ஏவும் ஆக முடியாது. சரிங்களா? ஓகே. அதுக்கடுத்து பாருங்கள், நம்ம ஏற்கனவே வல்லமை பட்டியலை பற்றி போன கிளாஸ் நம்ம பார்த்துருப்போம். கரண்ட் ஈவெண்ட்டில் ஒன்று வந்துருந்துச்சு, நம்ம பார்த்தோம். அதுதான் இங்கேயும் நம்ம பார்க்குறோம். சரிங்களா? பார்த்தீங்கன்னா, உலகினுடைய மிக உயரமான ஒற்றுமை சிலை, உலகின் மிக உயரமான ஒற்றுமை சிலை எதுங்க? வல்லபாய் பட்டேல். வல்லபாய் பட்டேலுடைய சிலை தான் பார்த்துருப்போம். நம்ம குஜராத்தில் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். ஓகே. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இது. பார்த்திங்கன்னா வரலாறு சம்மந்தப்பட்டதில் ரொம்ப முக்கியமான ஒன்றுன்னு வச்சுங்களேன். ஆனைமங்கலத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஆனைமங்கலம், அதே பாருங்கள், ஆனை அப்படின்ற ஒரு பேர் இருக்குது. சோழ வம்ச மன்னர் பார்த்தீங்கன்னா ராஜேந்திர சோழன். இந்த ராஜேந்திர சோழன் வழங்கிய அரச சாசனத்துக்கு பேர் தான் என்னங்க? ஆனைமங்கலம் செப்புத்தகடு. ஆனைமங்கலம் செப்புத்தகடு. என்ன செய்கிறாருன்னா, ராஜராஜ சோழன் ஸ்ரீ விஜயராஜ்யம் அப்படின்ற ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்தை சேர்ந்த ஸ்ரீ மார விஜயதுங்கன், இந்த ஸ்ரீ மார விஜயதுங்கனுக்கு புத்த விகார்னா கோவில் கட்டுறதுக்கு அனுமதி வழங்குறாரு. நாகப்பட்டினத்துக்கு அருகில் ஒரு அனுமதியை வழங்குறாரு. அந்த வழங்கப்பட்டதுக்கு ஊருடைய பேர் தான் என்னங்க? ஆனைமங்கலம் கிராமம். சரிங்களா? ஆனைமங்கலம் கிராமம். ராஜராஜ சோழன் வந்து ஸ்ரீ விஜய ராஜ்யத்தை ஆண்ட ஸ்ரீ மார விஜயதுங்கனுக்கு
புத்த விகாரம் கட்டுறதுக்கு அனுமதி வழங்குறாரு. அந்த அனுமதி வழங்கப்பட்ட கிராமத்தின் பேர் தான் நாங்கள் ஆனைமங்கலம் கிராமம். கிட்டத்தட்ட 21 செப்பேடுகளை கொண்டது. ஒன்று பார்த்தீங்கன்னா தமிழில் பொறிக்கப்பட்டிருக்குது, இன்னொன்று சமஸ்கிருதத்தில் பொறிக்கப்பட்டு ராஜேந்திர சோழனுடைய வெண்கல மோதிரம், யார், ராஜேந்திர சோழனுடைய வெண்கல மோதிரத்தால் இணைக்கப்பட்டிருக்குது. சரிங்களா, ராஜேந்திர சோழன், நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா, இதெல்லாம் ஒரு ஹிஸ்டாரிக்கலாக இங்கே படிக்கிறது கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா, ஈனோட் 3 நீங்கள் படிக்கும் போதெல்லாம் இது தேவைப்படும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் கரண்ட் ஈவெண்ட்டில் தான் பார்க்க முடியும். ஒரு சில அங்கே நம்ம புத்தகத்தில் இதெல்லாம் இந்த விஷயம்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் யூனிட் 6ன்னு நம்ம சொல்ல ஜிகேல யூனிட் 6 சொல்லுவோம். அந்த 6ல் தொல்லியல் கண்டுபிடிப்புகள் அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் இருக்குது. அந்த டாபிக் ரிலேட்டடாக இருக்கிற முக்கியமான ஈவெண்ட்டில் இதெல்லாம் ஒன்று. சரிங்களா, அதனால் கரெக்டாக நீங்கள் பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், அந்த செப்பேடு எங்கே இருக்குதுன்னா இப்போது நெதர்லாந்தில் இருக்குது. எங்கே இருக்குது? நெதர்லாந்து பல்கலைக்கழகத்தில் இருக்குது. அதையும் தெரிஞ்சு வச்சுங்க. அடுத்தது இந்த வீடியோவில் கடைசியாக நம்ம பார்க்குறது தமிழ்நாடு சிறுபான்மையினர் ஆணைய தலைவர் சோஜோ அருண். சோஜோ அருண். சரிங்களா, தமிழ்நாடு சிறுபான்மையினர் ஆணைய தலைவர் சோஜோ அருண். ஓகே, தேங்க்யூ.